அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், பெற்றோர்கள் என அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நம்ம கேலண்டரை கடைசி ஆகும்போது டிசம்பரில் தூக்கி போடுவோம். அந்த கேலண்டரை பத்திரமா வைங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த TLM தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பழைய கேலண்டர், அதாவது வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய கேலண்டரை பயன்படுத்த போகிறோம். இதில் நம்பர் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கேலண்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக தெரியும், அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கேலண்டர். தென் உலன் நூல் ஒன்று எடுத்துக்கோங்க. எம்டியான மேட்ச் பாக்ஸ், பிளாக் சார்ட் பேப்பர் வேணும். தென் சிசர். இதை பயன்படுத்தி எப்படி அழகான TLM தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிளாக் சார்ட்டை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் இந்த மாதிரி ஒன் சைடு ஒட்டிடுங்க. இன்னொரு சைடும் 1 to 9 வரைக்கும் ஒட்டிட்டு இது 0வாக போட்டிருக்கலாம். அடுத்தது மேட்ச் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இந்த நூலில் இந்த சைடும் ஹோல்ஸ் போட்டுட்டு உலன் நூலில் கட்டிக்க போகிறீங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது ஹேங் பண்ணுற மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறதுனால தான் இது மேலே ஹேங்கிங்க்கு விட்டுருக்கோம். பேக் சைடு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நாங்கள் கெட்டியான சார்ட் அட்டையில் பின்னாடி ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன மாதிரியான நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லைங்க, இதோட நம்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி 2 பக்கம் ஒட்டி மேட்ச் பாக்ஸோடு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேலண்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 to 10 இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நம்ம எந்த நம்பர்ஸ் எடுத்து வைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னா அதே 2 லெட்டர்ஸ் அவங்க இதிலிருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இதே மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எது 2ன்ட்டு, அதே ஷேப்பில் எங்கே இருக்கோ அதை பார்த்து எடுத்து அவங்க வைப்பாங்க. இந்த மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு விளையாடலாம் இந்த மாதிரி கேமு. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இல்லாமல் டபுள் டிஜிட்லையும் கூட நம்ம பண்ணலாம். 2, 6 அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தையும் அதே மாதிரி ஆல்ரெடி அங்கே 2 இருக்குது. இப்போ 6 எங்கே அப்படின்ட்டு இதிலிருந்து தேடுவாங்க. தேடி எடுத்து 6. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம என்ன லெட்டர் எடுத்து வைக்கிறோமோ அதே லெட்டர் அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் 21 21, 22 22, 23 23, 24 24 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதில் நீங்கள் பேப்பராக நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். மேபி 4 + 4னால் நீங்கள் என்னென்னு இடையில கூட இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கேட்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதுலேயே 4 3 எடுத்துக்கலாம். தென் 7, அவங்களுக்கே இவங்க மூவ் பண்ண சொல்லுங்கள். அழகாக அவங்க பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அவங்களே மூவ் பண்ணி அவங்களே சொல்கிறது. இப்போ 70 70. இது L.K.G குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இது யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இந்த கேம் ஒரு குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஈஸியான ஒன்று. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா யாருமே இந்த மெத்தடில் நம்ம சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. முதல் முறையாக நம்ம சுயசார்பு கல்வி இது உங்களுக்கு அறிமுகப்படுத்துது. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு TLMல பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ளே குரூப்பில் இருந்து அப் டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்குது. நம்ம நம்பர்ஸ் ஐடென்டிஃபை, நம்ம என்ன நம்பர் வைக்கிறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணுற கேம் விளையாடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதன் மூலமாக நம்பர்ஸ், அடுத்தடுத்த நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் நம்மளுக்கு இதில் இருக்குது. 11 12க்கு அதே மாதிரி இது இந்த மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த நம்பர்ஸ் இதில் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம்.
அடுத்தது நீங்கள் எந்த இடையில என்ன நம்பர் நீங்கள் வைக்கிறீங்களானாலும் சரி குழந்தனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ சடனாக வந்து 64 அப்படின்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கு இது என்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு இங்கே கேட்கலாம். இதவே திருப்பி இங்கே வச்சுக்கிட்டு இது என்ன நம்பர் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், பிஃபோர் ஆஃப்டர் சொல்லிக் கொடுக்கலாம். மேக்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய, அதாவது இந்த ஒரு கணிதம் கழித்தல் கூட்டல் எல்லா வகையிலையும் இது வந்து மல்டி பர்பஸாக இருக்கும். இதை நீங்கள் அழகாக செவுத்தில் ஹேங் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு பிஃபோர் ஆஃப்டர் எப்போவுமே கன்ஃபியூஸிங்காக இருக்கும். ஆஃப்டர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, பிஃபோர் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள அந்த எப்படி வந்து ஈஸியாக இந்த மாதிரி TLM பயன்படுத்தி இந்த ஒரு பிஃபோர் ஆஃப்டரை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 5, 6, 56 ஆஃப்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5 ஆல்ரெடி இருக்குது. இதிலிருந்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா 57 அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது வந்து ஆஃப்டர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பிஃபோர் என்ன வருதுன்னு பார்ப்போம். 64க்கு பிஃபோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 6 இருக்குது. இதுக்கு பிஃபோர் என்ன வரும் அப்படின்ட்டு இதிலிருந்து செலக்ட் பண்ணி அவங்க எடுப்பாங்க. 63 and 64. இது வந்து ஒரே டைம்லலாம் விளையாட முடியாது. நிறைய டைம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் விளையாண்டு பழகுங்க. அப்புறம் டபுள் டிஜிட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி விளையாண்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக அவங்களால குழந்தைகள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டையும் சேர்த்து நம்ம இதில் கொடுக்கலாம். 5 + 7 -5 எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். கழித்தல் கூட்டல் இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு நம்ம இதை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து எங்கே வேணால் கழித்தல் போட்டுக்கலாம், கூட்டல் போட்டுக்கலாம். நம்பர்ஸும் இருக்குது, இது வந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து மேக்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். விளையாட்டு முறையில் ஆல் ஏஜ் குரூப் குழந்தைகளுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து என்ன மாதிரி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது மூவ் பண்ணி அவங்க பண்ணும்போது அவங்க விளையாட்டு முறையில் அந்த கேம் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ஒரே TLM தான், ஆனால் வந்து மல்டி வேயில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ப்ளே குரூப்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான இது ஒரு TLM. இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தூக்கி போடக்கூடிய கேலண்டர், வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேலண்டரை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு மேத் பார்த்திங்க இந்த மாதிரி நம்பர்ஸ். ஆனால் என்ன, உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து சைஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான கேலண்டரை எடுத்துக்கோங்க. நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி பயன்படுத்துங்க.